ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் வந்து ஓஷியன் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி 2:00 மேலே தான் போயிருந்தோம். ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனதும் டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்காக டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோம். டிக்கெட் வந்து பெர் பர்சனுக்கு வந்து 150. ஸோ நான், ஹஸ்பண்ட், தென் வந்து அப்பா 3 பேருக்கும் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். சிண்டுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடையாது. 5 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸை தான் பார்த்துருந்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ பின்ச்சஸ், தென் வந்து லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி கலராக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கிளி வெரைட்டியும் இருந்தது. பஞ்சவர்ண கிளி அந்த மாதிரியும் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. தென் உள்ளே வந்து ஸ்னேக் வந்து வச்சுருந்தாங்க. அதை நம்ம தொட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்னேக் மட்டும் இல்லை, இக்வானா கூட உள்ளே இருக்குது. நம்ம அதையுமே தொட்டு ஃபீல் பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கார்டன் இருந்தது. இதுவுமே சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், தென் வந்து பக்ஸ் எல்லாமே மூவ் ஆகுற மாதிரி இந்த செட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே கலர்ஸ் வந்து சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த பக்கு தான். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் அதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து ரோபோட் வச்சுருந்தாங்க. இந்த ரோபோட் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே புதுசாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த ரோபோ வந்துட்டு நம்மளை வந்துட்டு துரத்திட்டே வர்ற மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒருத்தங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது நம்மளே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷன் போனோன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஸ்விங் மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பெரிய ஷிப் மாதிரி அப்படிலாம் அவங்க வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி போனோம் அப்படின்னா மெர்மைட் ஷோ இருக்குது. சூப்பராகவே இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் ஒரு மெர்மைட் ஷோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ சிண்டு அதை பார்த்ததுனால அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்றது அவளுக்கு தெரியும். அதனால அவங்க பண்ணும் போது இவளும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தா. சிண்டு அதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தா. ஸோ நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா நிறைய ஃபிஷ் வந்து பார்க்க முடிஞ்சுது. தென் வந்து ஸ்கூபா டைவிங் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க வந்து சூப்பராக நமக்கு ரொம்பவே பொறுமையாக நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து பார்த்துருந்தோம். கலராக நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இடம்லாம் அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. சிண்டு வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவள் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது இந்த மாதிரி ஷாப்பிங்காக நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிண்டுக்கு வந்து கப்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செராமிக்கில் வந்து ஒரு கப் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே வந்து புக் ஸ்டாலுமே போட்டிருந்தாங்க. ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.